உனக்குள் இருக்கும் வெளிச்சம் எனக்குள் தெரியும் ரகசியம். நாம் தேடும் நம் பாதை இதுதான் நமக்குள் நான். உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்னைக்கு இந்த மேகதாது அணை, ஸோ இந்த காவிரி பிரச்சனைங்கிறதே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் இந்த மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம்னு கர்நாடக அரசு ஒரே மும்முனைப்பாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் இதை நாங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தியே ஆகும்னு அவர் இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கர்நாடக மக்களுக்கு மாநிலத்தோட உரிமைக்கான ஒரு விடயமா இன்னைக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டு மக்கள் மீதுமே அவர்களுக்கு ஒரு கோபம், தமிழ்நாடு மீதுமே அவர்களுக்கு ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறலாம் அந்த மக்கள் மீது திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் நிதர்சன உண்மையா இருக்குது. ஸோ இப்போ இந்த காவிரி பங்கீடுங்கிறது இது என்னன்னா, அவர்கள் அந்த எதுக்கு அந்த அணை கட்டுறாங்க, மேகதாது அணை கட்டணும்னு மும்முரமா இருக்காங்கன்னா, ஸோ மற்ற பகுதிகளுக்கு குடிநீர் தேவைக்காக நாங்கள் திருப்பி விட போறோம். ஏற்கனவே குடிநீர் தேவைகள் அங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% காவிரி நீர் வரக்கூடியது தமிழ்நாட்டுக்கு தான். அப்ப தமிழ்நாட்டுல தான் அதிகப்படியா அந்த காவிரி நீரோட வரத்து இருக்குது. அப்ப இங்கு உள்ளவர்கள் அந்த நீரை பயன்படுத்தி, காவிரி நீரை பயன்படுத்தி தான் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் விவசாயத்தை பொய்த்து விட்டு என்னதான் அணையை கட்டி திருப்பி விட்டாலும் அப்போ ஒரு பகுதியில வறண்டு போகுங்களா இல்லையா? அப்ப அந்த மக்களுடைய நிலை என்ன? இல்ல விவசாயம் பொய்த்து விட்டா தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் மட்டுமா சாப்பிட போறாங்க? இப்ப இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் நெற்களஞ்சியம்ங்கிற போது அப்ப அது எந்த அளவிற்கு எல்லா பகுதியிலும் விரிவடைஞ்சு இருக்கக்கூடிய ஒன்று. அப்ப அந்த பகுதியில வஞ்சிக்கக்கூடிய ஒரு விடயமா இது இருக்குது அப்படிங்கிறதான் சாமானியனாக நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேதனையாக இருக்குது. ஸோ இந்த மேகதாது அணை தொடர்பா பார்த்தீங்கன்னா இப்ப மத்திய அரசு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே அந்த தகவல் யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு தகவல் வருமா அப்படின்ட்டு. இப்ப வி த லீடர்ஸ் அமைப்பு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மேகதாது அணை தொடர்பாக மத்திய அரசிற்கு ஒரு தகவல், அதாவது அவருக்கு ஒரு வலியுறுத்தல் சொல்லியிருந்தாங்க. ஸோ மேகதாது அணை தொடர்பானதுல தமிழ்நாடு அரசை, கீழ்மடை பகுதியான தமிழ்நாடை கேட்காமல் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அந்த ஆணையம் முடிவு செய்கிறது தானே, காவிரி தீர்ப்பாணையம் அவர்கள் முடிவு செய்யக்கூடிய விஷயம் தானே. இப்ப ஏன் அந்த அணை கட்டியே தீர்வோம் சொல்லும்போது அதற்கு மத்திய அரசு ஆதரவு கொடுப்பது போல பேசக்கூடியதெல்லாம் எதற்கு இருக்குது? அப்ப இது ஒரு மாநிலத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு விடயம் இல்லையா? அப்ப தேர்தல் வருவதனால கர்நாடக மாநிலத்துக்கு சாதகமாக செயல்படுறீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. இதை கேட்ட உடனே இங்க பலருக்கும் பாத்தீங்களா, மோடியோட தீவிர ரசிகர்னு சொன்னாரு, மோடியை பார்த்து தான் அரசியலுக்கு வர்றோம்னு சொன்னாரு, மோடியவே எதிர்க்கிறார். இது என்ன மாதிரியான மனநிலையில் நமக்கு தெரியல. அவர் அண்ணாமலை அவர்கள் தேசிய கட்சிகளுக்கு மாநில மொழியை தெரிவதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். மாநில மொழினா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவது இல்லை அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டியிருந்தார் இல்லையா? ஸோ அதனாலதான் அவர் வெளியே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அடுத்து அரசியல் கட்சி கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இது மேகதாது அணை தொடர்பா அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விடயம். இந்த விடயத்துல இந்த மேகதாது அணை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியையும் அதாவது சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தின்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஸோ அது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு ஒரு அவசர கடிதம்லாம் எழுதுறாரு. இன்னொன்று, கர்நாடக முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் இருக்காங்களே, அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த அதுவும் தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தகவலா வருது. அப்ப இது எங்க இருந்து இந்த மேகதாது அணை இதாகுதுன்னா, இப்ப கர்நாடகத்துல அது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இரண்டுமே கர்நாடகத்துல முதன்மையான கட்சிகளா இருக்குது. அப்ப இரண்டு கட்சிகளுக்குமே இந்த அணை கட்டுவதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவே அவங்க வச்சிருக்கிறாங்க, அந்த மாநிலத்து கட்சிகள். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அந்த காங்கிரஸ், பாஜக அப்படியான மாநில உரிமைகளை பத்தி பேசுவாங்களான்னா, தேசிய தலைமைக்கு அது ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்னு இங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அதை பேசக்கூடியவரையும் அவர் பாத்தீங்களா,
நயவஞ்சகர் அப்படின்ற அவதையும் வந்துட்டு கிளப்பி விடுவாங்க. ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இதுல வந்துட்டு இப்படியாக இருக்கிறதுல இதுல மத்திய அரசு வந்துட்டு ஒரு பதில் என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு வந்துட்டு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் வந்துட்டு பாத்தீங்கன்னா, காவிரி விவகாரத்துல 2018 இருக்கு இல்லையா, அப்ப வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்புல வந்துட்டு கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் ஒப்புதலை பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று எழுத்துப்பூர்வமாக அவர் பதில் அளிச்சிருந்தாங்க. இங்கதான் வந்துட்டு சிக்கல் உருவாகுது. அப்ப தமிழ்நாட்டுடைய பதிலை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம தன்னிச்சையாக வந்துட்டு அணை கட்டலாம் அப்படிங்கிற போதுதான் அங்கதான் வந்துட்டு அண்ணாமலை அவர்களின் கேள்வி எழுப்பினாங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களும் வந்துட்டு அனைத்து கட்சிகளோட வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஸோ இப்படியாக இது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதனாலேயே வந்துட்டு மோடி அவர்களுக்கு ஒரு அவசர கடிதமும் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்துட்டு எழுதினாரு. ஸோ தமிழ்நாட்டு உரிமையை வந்துட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த விளக்கத்தை, அதாவது நீர்வளத்துறை அமைச்சகம் கொடுத்த இந்த எழுத்துப்பூர்வ விளக்கத்தை வந்து திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருந்தாரு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல கட்சிகள் பலவிதமா போராட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ விவசாய சங்கங்கள் இது கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பெரும் பேசும் பொருளா இன்னைக்கு மாறி இருக்குது. இந்த நிலையில தான் டிபிஆர் வந்துட்டு இப்ப இதை நிராகரிப்பு செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கர்நாடக அரசு சமர்ப்பித்த மேகதாது அணையின் விரிவான திட்ட அறிக்கையை, அதாவது டிபிஆர், அது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு முரணாக இருப்பதாக கூறி மத்திய நீர்வள ஆணையம் சிடபிள்யூசி வந்துட்டு சமீபத்தில் வந்துட்டு அதை திருப்பி அனுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க. ஸோ இதன் மூலமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்துட்டு மேகதாது அணை கட்டணம் நீங்க உரிமையை கோரினாலும் நாங்க வந்துட்டு அதுக்கு அனுமதி தரமாட்டோம் அப்படிங்கிறது. இன்னொன்னு, காவிரி நடுவர் ஆணையம், ஸோ அந்த நடுவர் ஆணையத்தோட ஒப்புதலோடு தான் எதுவும் நடக்கணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இப்ப இதன் மூலமா தமிழகத்திற்கு வந்துட்டு ஒரு சாதகமான ஒரு நிகழ்வு வந்துட்டு இப்ப நடந்திருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இது மத்திய அரசு இப்ப இது வந்துட்டு ஒரு கொட்டு கர்நாடகாவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா இது நிரந்தரமா, அதுதான் முக்கியம். ஏன்னா இது பேசும் பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. இது நிரந்தரமா இருக்குமா அப்படிங்கிறது. அப்ப இதுல வந்துட்டு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு வர வேண்டாம். ஏன்னா விவசாயிகள் வந்துட்டு இது தொடர்பா ஒவ்வொரு ஆண்டும் போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இல்லையா. ஸோ இப்படியாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு. ஸோ காவிரி நடுவர் மன்றம், அந்த காவிரி நடுவர் மன்றம் வந்துட்டு இதற்கான தமிழ்நாடு அரசும் கர்நாடக அரசும் இணைந்து விவசாயிகள் நலன் சார்ந்து இந்த மேகதாது அணை கட்டுவதிலிருந்து விலகி ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும். ஸோ அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும் வந்துட்டு முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்கத்தான் செய்யறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளுக்குமே அதுதான் விருப்பம். யாரும் வந்துட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவுன்னு சொல்ல போறது இல்லை. தேசிய கட்சிகளா இருக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனா தமிழர் நலன் சார்ந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதுல அண்ணாமலை அவர்களையும் சேர்த்தே நான் சொல்றேன். ஸோ அவர்களுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிறதான். நடுவர் ஆணையம் மூலமாக மேகதாது அணை கட்டாமல் தடுப்பது மட்டுமல்ல, ஸோ இதன் மூலமாக அந்த மக்களும் வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில வந்துட்டு, ஏன்னா இங்க வேளாண்மை விவசாயத்திற்கு நீர் வேண்டும்ங்கிறத அந்த மக்கள் உணர வேண்டும். உணர்ந்து அந்த மக்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இல்லைன்னா 2 மாநிலத்துக்கும் என்னமோ இந்தியா பாகிஸ்தான் போர் போல வந்துட்டு 2 மாநிலத்துக்கும் அது ஒரு பெரிய விரிசலை ஒரே நாட்டில் இருக்கக்கூடிய 2 மாநிலத்தில் ஆயிடக்கூடாது. ஸோ அப்ப அந்த மக்களுக்கும் அந்த புரிதலை ஏற்படுத்தி மேகதாது அணை கட்டாமல் தடுக்கப்பட வேண்டும். அந்த மக்களும் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, அவர்களுக்கு காவிரி நீர் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும், அதனை தடுக்க கூடாதுங்கிற அந்த மனநிலையும் அந்த மக்களுக்கு உருவாக்க வேண்டும். ஸோ இது ஒரு சுமூகமான ஒரு நிலையை எட்ட வேண்டும். எட்டும். அதற்கு மத்திய அரசு எப்படியாக அடுத்தடுத்து நகர்வுகள் செய்ய போறாங்க, மத்திய அரசோட கையில தான் இது இருக்குது. அடுத்து உச்ச நீதிமன்றம் அதுவும் வந்துட்டு இதற்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவையும் அறிவிக்க வேண்டும். இந்த காவிரி நீர் பிரச்சனையில இந்த மேகதாது அணை தொடர்பான ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பான தகவல், உறுதியான தகவல் என இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய சின்ன ஆறுதல் தான். ஸோ அது நிரந்தரமான ஒரு முடிவு எட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம சேனலுக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய இந்த QR கோடுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க உறவுகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி.